வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சின்னது தான், ஆனால் ரொம்ப பயனுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே photos.google.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் எரர் வரும். அப்படி வரும் பொழுது உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது உங்களால் ஒவ்வொரு ஃபோட்டோவை தான் செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபோட்டோவையும் உங்களால் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு டியூஸ்டே மார்ச் 30 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிளிக்கில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டியூஸ்டேல இருக்கக்கூடிய இந்த 2 ஃபோட்டோவுமே செலக்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களால் ஒன்று இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு டேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸையுமே செலக்ட் பண்ணிக்கிற முடியும் உங்களால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சண்டே ஜனவரி 17 அப்படின்றதுல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இத்தனை ஃபோட்டோஸ் செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக டியூஸ்டே ஜனவரி 7 அப்படின்ற இந்த இடத்துல டிக் பண்ணதும் எனக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்படி உங்ககிட்ட ஒரு 1000 ஃபோட்டோஸ் இருக்குன்னா 1000 ஃபோட்டோஸையும் ஒவ்வொரு நாளாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி நீங்கள் photos.google.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபோட்டோஸ்களையுமே ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லா ஃபோட்டோஸையுமே செலக்ட் பண்ணுறதுக்காக Ctrl+A அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நம்ம இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே ஒரே நேரத்தில் ஈஸியாக செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் உங்களுடைய மவுஸில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர்றேன். எந்த ஃபோட்டோஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் மேலே போய் வச்சுட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மவுஸில் செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸில் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கிளிக் பண்ண அந்த ஃபோட்டோல இருந்து நான் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணனோ அந்த ஃபோட்டோ வரைக்கும் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்பவே எளிமையாக நம்மளால ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிற முடியும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா டெலீட் பண்ணிக்கிற முடியும். அல்லது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்றத கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். உங்களால மேக்ஸிமம் 500 போட்டோ வரைக்கும் தான் ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க 1000 போட்டோ செலக்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். அதனால 500 போட்டோஸ்க்குள்ள செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துடலாம். மறுபடியும் நீங்க அடுத்த 500 போட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஃபோட்டோஸையும் 500 ஃபோட்டோஸாக செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட முடியும் ஈஸியாகவே. ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.